ஆதார் கார்டுல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. 10th மார்க் ஷீட்ல உங்களோட பேர் என்ன இருக்கோ அதே பேர் தான் ஆதார் கார்டுல இருக்கணும். ஆதார் கார்டு அப்டேட் பண்றது ரொம்பவே ஈஸி. நீங்க பக்கத்துல இருக்கிற இ-சேவை மையம்க்கு போனாலும் சரி, இல்ல அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸ் போனாலும் சரி, இல்ல அதுக்காகவே ஆஃபீஸ் இருக்கும். இ-சேவை மையம்ல போய் கேட்டீங்கன்னா அவங்களே சொல்லுவாங்க. சரிங்களா? அந்த ஆஃபீஸ்க்கு போயிட்டீங்கன்னா, அவங்க உங்களோட புது ஃபோட்டோவும் எடுத்துருவாங்க. உங்களோட பயோமெட்ரிக்ஸ் ஓகேவா? கையில இருக்கிறதும் சரி, கண்ல இருக்கிறதையும் ஃபோட்டோ எடுத்துட்டு அத அப்டேட் பண்ணிருவாங்க. ஃபோன் நம்பர் எந்த ஃபோன் நம்பருக்கு உங்களுக்கு ஓடிபி வரணும். ஏன்னா இப்பலாம் எல்லாரும் ஃபோன் வாங்கியிருப்பீங்க. சோ இவ்வளவு நாள் மேபி உங்க ஆதார் கார்டுல பார்த்தீங்கன்னா, உங்க பேரண்ட்ஸோட நம்பர் இருக்கும். அதுக்கு பதிலா என்ன பண்ணிக்கோங்க, உங்க நம்பரே குடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஏன்னா ஆதார வெரிஃபை பண்றப்ப பார்த்தீங்கன்னா, லேட்டர் ஆன் நம்ம அப்ளிகேஷன்ல பார்த்தீங்கன்னா, ஓடிபிக்கு நம்பர் போகும். ஓகே. இல்ல லேட்டர் ஆனா நீங்க ஸ்டாக் மார்க்கெட் பண்ண போறீங்கன்னா, ஆதார் கார்டு, பான் கார்டு எல்லாம் லிங்க் பண்ணணும். அப்போ உங்க நம்பர் வச்சுட்டீங்கன்னா, அது இன்னும் பெட்டர். சோ அப்டேட் பண்றப்ப உங்க ஃபோன் நம்பர் குடுத்துட்டீங்கன்னா பிரச்சனையே முடிஞ்சு போயிடும். ஓகே. இப்போ அப்டேட் பண்றதுக்கு 2 வழி இருக்கு. ஒண்ணு ஆன்லைன் இல்லன்னா ஆஃப்லைன். சரியா? ஆன்லைன்ல அப்டேட் பண்ண போறீங்கன்னா, இது ஆதார் அப்டேட் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும். நீங்க இங்கேயே பண்ணிக்கலாம். சார் எனக்கு இதெல்லாம் ஒழுங்கா தெரியாது அப்படின்னா, நீங்க டீசென்ட்டா என்ன பண்ணிக்கோங்க, இ-சேவை மையத்துல போய் கேளுங்க. அவங்களே ஒரு சில சேஞ்சஸ் எல்லாம் அவங்களாலேயே பண்ண முடியும். ஓகே. அவங்க பண்ணி குடுப்பாங்க. இல்லன்னா அவங்க எங்க போணும், உங்க ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல பார்த்தீங்கன்னா, இந்த சென்டர் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஓகே. டிஸ்ட்ரிக்ட் எங்க போணுமோ அங்க போனீங்கன்னா, அவங்க பண்ணி குடுப்பாங்க. இப்ப ஸ்டூடண்ட்ஸ்க்கு ஒரு சில டவுட் இருக்கு. அந்த டவுட்ட நான் கிளாரிஃபை பண்ணிர்றேன். சார் ஆதார் 12th மார்க்ல அப்பாவோட நேம் ராமன் கே. பட் 10th மார்க்ல கே ராமன். சரி நல்லா பாருங்க. அப்பா பேரெல்லாம் அந்த அளவுக்கு பார்க்க போறது இல்ல. உங்களோட நேம் ஆதார் கார்ட்லயும் உங்களோட நேம் மார்க் ஷீட்ல சேமா இருக்கா? அதுதான். 10th 12th மார்க் ஷீட்க்கு இங்க கம்பேரிசனே வேணாம். ஓகே. சார் ஆதார் 12th மார்க் ஷீட்ல ஓகே. ஆதார்லயும் 12th மார்க் ஷீட்ல அப்பாவோட பேர் கே ராமனும் 10th ராமன் கேன்னு இருக்கு. சரியா? சோ ராமன் கே ராமன் இருக்கு. இது ப்ராப்ளம் கிடையாது. ஓகேவா? ஸ்கூல்ல நோட்டிஃபை பண்ணிட்டேன். நோ ப்ராப்ளம். இது ப்ராப்ளம். அப்பாவோட பேர் முன்னாடி பின்னாடி இருந்தா அது ப்ராப்ளம் கிடையாது. ஓகே. நீங்க சேஃபர் சைடுக்கு சார் என் 10th மார்க் ஷீட்ல வந்து கே ராமன் தானே அப்பாவோட பேர் இருக்கு. அப்ப ஆதார்லயும் அதே வச்சுக்கலாமான்னு கேட்டா நீங்க அப்டேட் பண்ணி போய் என்ன பண்ணிக்கோங்க, அப்பாவோட பேர் வந்து ராமன் கே பதிலா கே ராமன்னு குடுத்துக்கோங்க. ஓகேவா? அதுக்கு அவங்க எத கேட்டாலும் சரி, அவங்க நீங்க என்ன சொல்லிருங்க, ப்ரூஃப் என்னப்பா அப்பாவோட பேர் கே ராமன்னா 10th மார்க் ஷீட்ட காட்டுங்க. ஓகே. சார் ஆதார்ல அப்பா நேம் பின்னாடி இருக்கு. பட் மார்க் ஷீட்ல வெறும் நேம் இருக்கு. இனிஷியல் வெயிட் பண்ணு. சார் ஆதார்ல அப்பா நேம் பின்னாடி இருக்கு. ஓகே. மார்க் ஷீட்ல வெறும் நேம் அண்ட் இனிஷியல் தான் இருக்கு. நேம் அண்ட் இனிஷியல் தான்டா கரெக்ட். ஆதார்ல இருக்கிறது தப்பானது. அத நீங்க தயவு செய்து அப்டேட் பண்ணுங்க. 10th மார்க் ஷீட்ட கொண்டு போங்க. 10th மார்க் ஷீட்ட கொண்டு போயிட்டு இதுதாங்க என் பேரு. சரியா? அத எப்படி பண்ணுங்கன்னா, ஃபர்ஸ்ட் போய் நான் அப்டேட் பண்ணணும்னு சொல்லுங்க. அப்டேட் பண்றப்ப என் பேர்லயும் மிஸ்டேக் இருக்கு அப்படின்னு சொல்லிருங்க. ஓகேவா? அப்டேட் பண்றப்போ உங்களோட போட்டோ எடுப்பாங்க. அதுக்கப்புறம் பயோமெட்ரிக்ஸ்லாம் வைப்பாங்க. அப்ப என்ன சொல்லிருங்க, சார் இதான் எங்க அப்பா இதான் என்னோட நேம். மார்க் ஷீட்ல என்ன நேம் இருக்கோ அதான் என்னோட நேம் அப்படின்னு சொல்லுங்க. சரிங்களா? ஸோ மேபி உங்க பேர் வந்து ஆர்த்தின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஆர்த்தி தாங்க எங்க பேர். நீங்க ஆர்த்தியோட சேர்த்து அப்பா பேரு போட்டீங்க. அத வந்து எடுத்து விட்டுருங்க. இத நீங்க மார்க் ஷீட்ட குடுத்தீங்கன்னா அவங்க பண்ணி குடுத்துருவாங்க. ஓகே. ஹாய் சார். ஹாய் ஜீவன். சார் ஓபிசி சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நேம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு. எனி இஷ்யூ? எஸ் இஷ்யூ இருக்கு. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ல என்ன ஸ்பெல்லிங் இருக்கோ சரியா? கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்லயும் ஆதார் கார்டுல ஒரே ஸ்பெல்லிங் இருக்கணும். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ல என்ன ஸ்பெல்லிங் இருக்கோ அதே ஸ்பெல்லிங் தான் ஓபிசி சர்டிஃபிகேட்ல இருக்கணும். சார் என்னோட 10th மார்க் ஷீட்ல என்னோட ஃபாதர் நேம் வி வரதராஜன் அப்படின்னு இருக்கு. ஆதார்ல வெங்கடாச்சலம் வரதராஜன் இருக்கு. அப்பா பேர் வந்து ப்ராப்ளம் இல்ல. ஆனா நீங்க என்ன பண்ணிக்கோங்க, வேணும்னா உங்க 10th மார்க் ஷீட்ட கொண்டு போய் இதாங்க என் பேர், இதாங்க எங்க அப்பாவோட பேர். ஆதார்ல எனக்கு எங்க அப்பா பேர் வந்து வி வரதராஜன்னே போட்டு குடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கேளுங்க. அவங்க பண்ணி குடுப்பாங்க. ஓகேவா? சார் 10th மார்க் ஷீட்ல ஓல்ட் அட்ரஸ் எல்லாம் பிரச்சனை இல்லப்பா. நேம் உன் நேம் மேட்ச் ஆகணும்டா. பேரண்ட்ஸ் நேம் கூட தேவையில்ல. சரியா? நீ அப்டேட் பண்ணி வச்சிருந்தா நல்லது. ஃபியூச்சர்ல ப்ராப்ளம் வரக்கூடாது. ஓகே. சார் அப்பா நேம் ஆதார்ல இல்ல. அது இது ஏதாவது ப்ராப்ளம் ஆகுமா? அப்பாவோட பேர் போட்டு வச்சுக்கோங்க. ஏன் அப்பாவோட நேம் இல்ல? போட்டு வச்சுக்கோங்க. ஓகே. சோ ஒரு சில ரீசன்னால மேபி மியூச்சுவலா அப்பா, அம்மா பிரிஞ்சிருக்காங்க அப்படின்னா போட வேணாம் அப்படின்னு உங்க ஃபேமிலி டிசிஷன்னா போட வேணாம். சரியா? அது ப்ராப்ளம் இல்ல. மெயினா உன் பேர் தான்டா செக் பண்ணும். உன் நேம் 10th மார்க் ஷீட்லயும் ஆதார் கார்டுல இருக்க உன் நேம் தான் செக் பண்ணும். பேரண்ட்ஸ் நேம் செக்கே பண்ணாது. பட் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. டேட் ஆஃப் பர்த் சேஞ்ச். ஹவ் மெனி டைம் டீடைல் ப்ளீஸ் சார். அது நீங்க அபிஷியல் வெப்சைட்ல போங்க. சரிங்களா? நேம் வந்து 3 தடவ மாத்தலாம். அந்த மாரி தான் பார்த்தீங்கன்னா, டேட் ஆஃப் பர்த்க்கு ஒரு சில கிரைட்டீரியாஸ் இருக்கும். சரியா? சோ இந்த கொஸ்டின் நீங்க என்ன பண்ணுங்க, அப்படியே கூகுள்ல போட்டீங்கன்னா, அவங்க அபிஷியல் வெப்சைட்ல அதுக்கான ஆன்சர் இருக்கும். சரிங்களா? இதிலேயே போனீங்கன்னா, உங்களுக்கு டோல் ஃப்ரீ நம்பர் எல்லாம் குடுத்திருப்பாங்க. நீங்க அந்த டோல் ஃப்ரீ நம்பர்ல கூட போய் பார்க்கலாம். சரியா? உங்களுக்கு டவுட் ஏதாச்சும் இருக்குன்னா, கீழ ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் குடுத்திருப்பாங்க. சோ இங்க பாரு.
அப்டேட் ஆதார் அட் என்ரோல்மெண்ட் ஒரு அப்டேட் சென்டர். ஸோ எங்கெங்கெல்லாம் அந்த சென்டர் இருக்கு அதோட லிஸ்ட் எல்லாம் வந்துடும் உங்களுக்கு. சரிங்களா? உங்க ஊர்ல எங்க அந்த சென்டர் இருக்கோ அதுக்கான லிஸ்ட் எல்லாம் வந்துடும். அதுல போய் நீங்க என்ன பண்ணிக்கோங்க பார்த்துக்கோங்க. இங்க வந்து டைம் லோட் ஆகுது, அது லோட் ஆகட்டும். சார் இன்கம் சர்டிஃபிகேட் வேலிட் ஃப்ரம் ஓகே. புதிதாக எடுக்க வேண்டும் என்றால் 27/2 பிறகு எடுக்க முடியும். இதுல ஏதாவது ப்ராப்ளம் வருமா? இல்லப்பா. சரி வேலிடிட்டி எப்ப முடியுது அதுக்கப்புறம் தான் புதுசா எடுக்க முடியும். ஓகே இந்த வெப்சைட் இப்போ ஓபன் ஆக மாட்டேங்குது என்னன்னு தெரியல. சரியா? எப்ப வேலிடிட்டி முடியுதோ அதுக்கப்புறம் எடுத்துக்கோங்க. அது ப்ராப்ளம் இல்ல. சார் கேன் வி அப்டேட் ஆதார் அவர் செல்ஃப் ஃப்ரம் ஹோம்? ஸோ பண்ணலாம். ஓகே. ரிஃப்ளெக்ட் ஆக எவ்வளவு டைம் ஆகும்னா நீங்க ஆதார் அப்டேட் பண்றீங்க பாத்தீங்களா? இந்த இடத்துல உனக்கு என்னென்ன சேஞ்ச் பண்ணணுமோ அதுக்கு வந்து வேலிடான ஒரு டாக்குமெண்ட் கொடுக்கணும். சரியா? இப்ப நான் போயிட்டு என் பேர் வந்து நான் வந்து பிரைட்டன் அப்படின்னு சொன்னேன்னா யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. அப்ப நான் பிரைட்டன் அப்படிங்கிறதுக்கான நான் ஏதாச்சும் ஒரு ப்ரூஃப் கொடுக்கணும். என் பேர் அபியஞ்சர் கிடையாது, என் பேர் பிரைட்டன். ஸோ அந்த மாதிரி தான் நீங்க ஏதாச்சும் ஒரு அப்டேட் பண்ண ஆசைப்படுறீங்க. சரி என்னோட டேட் ஆஃப் பர்த் இதுதான், இதுல தப்பா இருக்கு அப்படின்னா டேட் ஆஃப் பர்த் அப்டேட் பண்ணும், அதுக்கான ப்ரூஃப் நீங்க கொடுத்துக்கணும். சரியா? ஸோ அதில் ஆதார் என்ரோல்மெண்ட் அண்ட் அப்டேட் சார்ஜ்ல போய் நீங்க என்ன பண்ணணும், இதுல கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? என்னென்ன பண்ணலாம். சரியா? அப்டேட்ல என்னென்ன பண்ணலாம், எதுக்கெல்லாம் எவ்வளோ காசு கேட்போம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க. ஓகேவா? இது தயவு செய்து கோ த்ரூ பண்ணிக்கோ. இதுல பெரிய டீடைல்ஸ் எல்லாம் இல்லை, ரொம்ப சிம்பிளான டீடைல். பயோமெட்ரிக் அப்டேட் இஃப் டன் ஃபர்ஸ்ட் பிட்வீன் 5 வயசுல இருந்து 7 வயசுக்குள்ள பண்ணிருக்கீங்கன்னா ஃப்ரீ சார். சரியா? 15ல இருந்து 17க்குள்ள பண்ணாலும் ஃப்ரீ. சரியா? அதுக்கப்புறமேல் பண்றீங்க நான் அப்டேட் சும்மா பண்றேன் அப்படின்னா காசு கேட்பாங்க. ஓகேவா? 125 ரூபா. அது ரொம்பலாம் இல்லை, 125 75 அவ்வளவுதான் காசு வரும். டெமோகிராஃபிக் அப்டேட் அப்டேட் ஆஃப் நேம், ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த், அட்ரஸ், மொபைல் நம்பர், இமெயில் அட்ரஸ் ஏதாச்சும் ஒன்று. நீ ஏதாச்சும் ஒன்று மாத்திரியா? பயோமெட்ரிக்கோட சேர்த்தே நான் அப்டேட் பண்றேன். அப்ப பயோமெட்ரிக்கான ஃபீஸ் மட்டும் கொடுத்தா போதும். சரியா? இல்லைன்னா நீங்க யோசிச்சு சின்ன வயசுல பண்ணிருப்போம் சார், மூஞ்சியெல்லாம் ரொம்ப சின்ன குழந்தை ஃபேஸ் இருக்கும். இப்ப நான் பெரிய பையன் ஆயிட்டேன் அப்படின்னா நீ ஃப்ரீயா பண்ணிக்கலாம். புரியுதா இல்லையா? அப்படி பண்றப்ப சார் என்னோட ஃபோன் நம்பரும் மாத்தி கொடுத்துருங்க, டேட் ஆஃப் பர்த் மாத்துங்க, பேரை மாத்தி கொடுத்துருங்க, எதெல்லாம் சேஞ்ச் பண்ணணுமோ எல்லாத்தையும் டிக் பண்ணி கொடுத்துரு. உங்கள்ட்ட எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. ஆனா ஒரு வேலிடான ப்ரூஃப் வேணும். நான் சும்மா போயிட்டு நாளைக்கு என் பேர் குப்பசாமி போட்டு கொடுங்கன்னா கேட்க முடியாது. ஓகேவா? அதனால நம்ம என்ன வேணும்னு கேட்கறோமோ அதுக்கான ப்ரூஃப் நம்மள்ட்ட இருக்கணும். டேட் ஆஃப் பர்த் இதுதாங்க, இதாங்க என் பேரு, நீங்க தப்பா டைப் பண்ணிட்டீங்கன்னா அவங்க மாத்தி கொடுப்பாங்க. சரிங்களா? அப்டேட் டாக்குமெண்ட், சப்மிஷன் ஆஃப் டாக்குமெண்ட் அஸ் ப்ரூஃப். சரியா? ஏதாச்சும் ஒன்று கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கடுத்து நீங்க போர்ட்டல்ல போய் பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ இதெல்லாம் நீ ஞாபகம் வச்சுக்கோ. ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்கு, நம்ம தான் பார்க்கறதே இல்லை, கண்டுக்கிறதும் இல்லை. ஸோ அப்டேட் டாக்குமெண்ட். சரியா? இந்த அப்டேட் டாக்குமெண்ட்ல போனீங்கன்னா என்ன டாக்குமெண்ட் கொடுக்குறீங்களோ அதை அப்டேட் பண்ணிக்கலாம். இது எனக்கு கஷ்டமா இருக்குன்னு நீங்க நீட்டா என்ன பண்ணுங்க, அங்க போய் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ என்ன சேஞ்ச் பண்ணணும், அதுக்கு என்னென்ன டீடைல்ஸ் வேணும். சரியா? ஸோ ஆன்லைன்ல யாரெல்லாம் பண்ணணுமோ அதை பண்ணிக்கோங்க. என்ன சப்மிட் பண்ணணும், ரேஷன் கார்டு, ஓட்டர் கார்டு, ஏதாச்சும் ஓட்டர் கார்டு இல்லைன்னா கவர்மெண்ட் இஷ்யூ ஐடி கார்டு ஏதாச்சும் ஒன்று நீங்க என்ன பண்ணிக்கோங்க, கொடுத்துக்கோங்க. சரிங்களா? ஸோ ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ்க்காக என்னென்ன கொடுக்கணும். சரியா? நான் இந்த வீட்டில் தான் இருக்கேன், எனக்கு அட்ரஸ் மாற்றி கொடுக்கணும் அப்படின்னா எதெல்லாம் நீங்க கொடுக்கலாம். ரேஷன் கார்டு, ஓட்டர் கார்டு, கவர்மெண்ட் இஷ்யூ பண்ண ஏதாச்சும் ஒரு கார்டு, சர்டிஃபிகேட். சரியா? அதில் அட்ரஸ் இருக்கணும், இல்லை பாஸ்போர்ட். அட்ரஸ்க்காக இந்த ப்ரூஃப்லாம் நீங்க கொடுக்கலாம். சரிங்களா? அட்ரஸ்க்காக நீங்க வந்து பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ்லாம் கொடுக்க முடியாது. ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி இதாங்க என் பேரு, அந்த மாதிரி ஐடென்டிட்டி இதுதான், நான் ஜென்ரல் வந்து நான் மேல் அப்படிங்கிற ஐடென்டிட்டிக்காக நீங்க பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், செகண்டரி ஆர் சீனியர் செகண்டரி 10th 12th மார்க் ஷீட், டிசி. சரிங்களா? ஏதாச்சும் ஒரு போட்டோகிராஃப் கொடுத்துக்கலாம். எனக்கு அட்ரஸ் மட்டும். சரியா? சாரி நான் மாத்தி சொல்லிட்டேன், சாரி. ஐடென்டிட்டி அண்ட் அட்ரஸ் ரெண்டுத்துக்கு சேர்த்து இதை கொடுக்கலாம். எனக்கு ஐடென்டிட்டி மட்டும் வேணா பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ். சரியா? பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ்ல என்னோட ஐடென்டிட்டி மட்டும் வரும், அட்ரஸ்க்கான அடையாளம் கிடையாது. ரேஷன் கார்டு வந்து அட்ரஸ் அண்ட் ஐடென்டிட்டி. அட்ரஸ் மட்டும் வேணா எலக்ட்ரிசிட்டி பில், சரியா, வாட்டர் பில், கேஸ் பில், லாஸ்ட் 3 மந்த்துக்கான பில். சரியா? இல்ல பேங்க் ஆர் போஸ்ட் புக். சரியா? இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று. சரி ஏன்னா ரீசெண்டா நான் இங்கே தான் இருக்கேன் அப்படிங்கிற அட்ரஸ் ப்ரூஃப்காக நீங்க என்ன கொடுத்துக்கலாம், எலக்ட்ரிசிட்டி பில் இதெல்லாம் கொடுத்துக்கலாம். ஓகே. அதை கொடுத்து கூட நீங்க மாத்திக்கோங்க. ஸோ இதான் எப்படி சப்மிட் பண்றதுன்னா இந்த இடத்துல இருக்க டீடைல்ஸ். இல்லைன்னா நீ டீசெண்டா என்ன பண்ணு, அந்த சென்டருக்கு போ, சென்டர்ல போனா அவங்களே பண்ணி கொடுப்பாங்க. ஸோ ஆக்சுவலி நீங்க அப்பாயின்மெண்ட் புக் பண்ண முடியல, இந்த பேஜ் வந்து ஒர்க் ஆகல. ஓகேவா? ஸோ இனிஷியல் ஃப்ரண்ட்ல இருக்கு. ஸோ நான் உங்களுக்கான பதில் சொல்லிட்டேன். ஓகேவா? மை கூல் டியூப். சரி என்னோட ஆதார்ல இனிஷியல் ஃப்ரண்ட்ல இருக்கு, ஆனா 10th and 12th பின்னாடி இருக்கு. வேணா என்ன பண்ணிக்கோ, 10th மார்க் ஷீட் கொண்டு போய் அதை முன்னாடியே கொண்டு வந்து உனக்கு ப்ராப்ளம் இருக்காது. ஓகே. இட் ஷுட் நாட் பி அன் இஷ்யூ. ஆனா அங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா சாஃப்ட்வேர் வச்சு தான் செக் பண்ணுவாங்க. அப்ப மேபி அவங்க இஷ்யூ சொல்லலாம். இனிஷியல் மார்க் ஷீட்ல பின்னாடி இருக்கு, ஆதார்ல முன்னாடி இருக்கு. ஸோ சேஞ்ச் பண்ணிக்கிறது பெட்டர். சரிங்களா? சார் என்னோட அப்பா நேம் 10th மார்க் ஷீட்ல ஈஸ்வரன் இருக்கு, ஆதார்ல ஓகே இங்க ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு. சரியா?
ஸோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கிறதுனால நீங்க சேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறது பெட்டரா தம்பி. சார் நான் ஒரு 4 இயர் பிஃபோர் ஆதார் அப்டேட் பண்ணி எல்லா டீட்டெயில் கரெக்ட்டா இருக்கு. நான் அப்டேட் பண்ணணுமா? வேண்டாம் தேவைப்படாது. இல்ல எனக்கு ஃபோட்டோ ரொம்ப சின்னதா இருக்கு. அதுல என் ஃபோன் நம்பர் எல்லாம் அப்டேட் பண்றீங்கன்னா பண்ணிக்கோங்க. ஒரு 100, 125 ரூவா தான். 10th மார்க் ஷீட் ஆர் 12th மார்க் ஷீட் வி கம்பேர் வித் அதர். 10th மார்க் ஷீட்ட தான் கம்பேர் பண்ணணும். சரிங்களா? ஓகே 10th தான் கரெக்ட். வெரி குட் யா. ஓபிசி, 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 ஓபிசி. ஓகேப்பா. ஸோ நான் இதுல உங்களோட டவுட் எல்லாத்தையும் கிளாரிஃபை பண்ணியிருப்பேன்னு நெனைக்கிறேன். உங்களுக்கு வேற ஏதாச்சும் சந்தேகம் இருந்தாலும் கேளுங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு அத ஹெல்ப் பண்றேன். தேங்க் யூ சோ மச். ஹேவ் அ நைஸ் டே.